இந்த லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்றது இருக்கிறதுலே லோயஸ்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் வெல் மார்க்டு லோ, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அதுக்கப்புறம் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் டீப் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அதுக்கப்புறம் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம். அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம இப்போதைக்கு டிப்ரெஷன் ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியிருக்கோம். இதுவரை தமிழகத்துக்கு 14 சென்டிமீட்டர் மழை அளவு வந்திருக்கு இன்றைய தேதி வரை. 1 அக்டோபர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 1 காலநிலை பிரகாரம் நம்ம 1 அக்டோபரிலிருந்து 31 டிசம்பர் வரைக்குமான அந்த 3 மாத காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ மழை பொழிவு வருதோ அதை தான் வடகிழக்கு பருவமழை நாள் வரும் மழைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு 14 சென்டிமீட்டர் மழை அளவு கிடச்சிருக்கு. தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் அது இயல்பை விட 58% அதிகமாக தான் இருக்கிறது இன்றைய தேதி வரைக்கும். இயல்பை விட 58% அதிகம் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு. 20%. அதுவும் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். 20%. அதாவது இயல்பு நிலை இன்றைய தேதி நம்ம சொல்கிறது தமிழகம் அந்த மீட்லாஜிக்கல் சப்டிவிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் சேர்ந்தது ஒரு துணை மண்டலம். அதனால் கணக்கிடும் போது அந்த 3ஐயுமே சேர்த்து தான் நம்ம கணக்கிடுவோம். 14ன்றது அந்த ஃபுல் ஏரியாவுக்கும் சேர்த்து. இயல்பு நிலை இன்றைய தேதிக்கான இயல்பு நிலை 9 சென்டிமீட்டர். ரியலைஸ் ஆனது நமக்கு கிடைத்தது 14 சென்டிமீட்டர். அதனால் இயல்பிலிருந்து அதிகமாக தானே இருக்குது. 58% அதிகமாக மழை பொழிவு அதிகமாக நம்ம கிடைச்சிருக்கு இன்றைய வரைக்கும். இந்த மழை உச்சத்தில் இருக்கும்போது இன்னும் அதிகப்படியான வெள்ளத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? இது ஆவரேஜாக ஸ்பேஷியலி ஒரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயும் போட்டிருக்கோம். திருநெல்வேலியில் மிக அதிகமாக இயல்பை விட 254% அதிகமாக இருக்குது. அது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரல. அது மாவட்டம், ஆமாம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். இப்போ கேரளா ரீஜன் ஃபுல்லாவே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதோட தாக்கம் இப்போ ஏற்கனவே அரபிக்கடல்ல உருவாயிருக்கிற அந்த தாழ்வு மண்டலம், இது வெஸ்டர்ன் கோஸ்ட் ஏரியா பிளஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா, இந்த பகுதியில் எந்த அளவுக்கு மழை இருக்கு? எப்போவுமே இப்போ அரபிக்கடல்லையும் ஒரு சிஸ்டம் இருக்குது, வங்கக்கடல்லையும் ஒரு சிஸ்டம் இருக்குது, திருப்பி அந்த நடுவில் இருக்கிற ஏரியாலையும் ஒரு மேற்கு மற்றும் கிழக்கு திசை வேக மாறுபாடுனால ஒரு ட்ரஃப் இருக்குது. அது தவிர கோமோரன் ஏரியாவில் ஒரு கீழடுக்கு சுழற்சி இருக்குது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு இன்ட்ராக்ஷன்னால தான் நமக்கு கேரள மாநிலத்திலையும் கர்நாடகத்திலையும் மழை பெய்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஆந்திராவிலும் அதனால தான் அந்த மேகக்கூட்ட அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக புரியும். இது பாருங்கள். ஸோ இந்த ஃபுல்லாக அந்த ஈக்வட்டோரியல் ரீஜனில் இருந்து உங்களுக்கு அந்த மேகங்கள் எப்படி ஒரு பல 100 கிலோமீட்டர் வரைக்குமே அதோட புல் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த சதர்ன் பெனின்சுலர் இந்தியாவில் உங்களுக்கு நல்ல மழை கிடைக்கிறது. இந்த மேக வெடிப்பு எவ்வளோ நேரத்தில் நம்ம தகவல் கொடுக்க முடியும்? அதாவது இவ்வளவு மழை மாட்ரேட் தண்டர்ஸ்டார்ம்ஸ் வரைக்கும் சொல்ல முடியும். ரடார் இமேஜை வச்சு நம்மளுக்கு நௌகாஸில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஒரு ஆமாம். ஏன்னா அந்த மேகம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது மிக பெரிய மேகமாக அது உருவெடுக்கும். அதனால் அந்த நௌகாஸில் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு இடத்துல குறிப்பிட்டு இந்த இடத்துல அது பெய்யும்ன்றது துல்லியமாக சொல்கிறது ரொம்பவே கடினம். நாளைக்கு நம்ம சென்னைக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு, ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கரெக்டு தீபாவளி.
பட்டாசு வெடிக்கலாம். ஸோ இன்றிலிருந்து நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடக்கு மாவட்டங்கள்லாம் நம்ம மிதமான மழை தான் போட்டிருக்கோம். வட தமிழகம் முழுவதும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் தான் நம்ம கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். இந்த வட தமிழகம்ன்றது மிதமான மழை தான். ஆமாம் மேற்கு தொடர்ச்சி மலை தான் அதிகமான மழை. ஆமாம், நீலகிரி, கோவை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், திருப்பூர், ஈரோடுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை இன்றிலிருந்து நாளை வரைக்குமான 24 மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழை அளவு கனமழைனா எல்லா இடங்களையும் இருக்காது, ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது.